இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் அதன் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சேலத்தில் இளைஞர்கள் நடத்திய பேரணி பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இருந்தது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. புகை நமக்கு பகை என்பதையும் போதையின் பாதை தீமையைத்தான் கொண்டு வரும் என்பதையும் இளைஞர்கள் உணரும் வகையில் சேலத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் அதன் தீமைகளை எடுத்துரைக்கும் விதமாக நடத்தப்பட்ட பேரணியை மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபிநவு தொடங்கி வைத்தார். இந்த பேரணி புதிய பேருந்து நிலையம் முன்பு தொடங்கி சொர்ணபுரி வழியாக 5 சாலை வரை நடைபெற்றது. பேரணியின் முகப்பில் மாணவ மாணவியர் பல்வேறு வேடமணிந்து பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வந்தனர். எந்த ஒரு சிறு வாய்ப்புக்கும் இடம் கொடுக்காமல் மாணவர்களை பெற்றோர் அவ்வப்போது முழுமையாக கண்காணித்து செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் மருத்துவர் செந்தில்குமார். இந்த போதை பழக்கத்து ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம பழக்கத்துக்கு உள்ளான பிறகு நம்ம திருப்பி மீண்டு வர்றது தான் பெரிய சேலஞ்சு. அந்த சேலஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need to give a counseling, பீரியாடிக் கவுன்சிலிங் கொடுத்து அதனால் வர தீய என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், என்ன மாதிரியான மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்ன்றதை நம்ம எடுத்து சொல்லி இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியில் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ப்ராப்ளம் we can prevent அட்லீஸ்ட் ஒரு 5% ஆஃப் த பாப்புலேஷன் இதிலேருந்து நம்ம மீட் எடுக்க முடியும். இளைஞர்களிடையே பரவும் புதிய பழக்கத்தை வேரோடு அழிக்க மற்ற இளைஞர்களால் தான் முடியும் என்பதால் தேசிய மாணவர் படையின் மாணவர்கள் இந்த நடவடிக்கையில் ஆர்வம் காட்டி வருவதாக கூறுகிறார் என்சிசி அலுவலர் மோகன்ராஜ். இந்த அவேர்னஸ் ரேலி எதுக்காகனா இன்றைய காலகட்டத்தில் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் போதையில் அதிகமாக ஈடுபடுறாங்க. அதை குறித்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக மக்களுக்காக நாங்கள் என்சிசி, ஆர்மி, தென் தமிழ்நாடு அரசு எல்லாமே சேர்ந்து ஒரு போதை அவேர்னஸ் ரேலி நடத்துகிறோம். சிறு வயதில் தவறான பாதையில் செல்வதால் ஏற்படும் உடல் நலக்குறைவு அவர்களை மட்டுமன்றி அவர்களின் குடும்பத்தையும் பாதிக்கும் என்பது மாணவர்களின் கருத்தாக உள்ளது. ரீசன்ட் டேஸில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரக்கால அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி ரெடியாகி ரேலி நடத்திட்டு இருக்கோம். அவங்க இதை பார்த்தாச்சு அவங்க மேபி கொஞ்சம் திருந்தலாம் அப்படிங்கிறதுக்காக. ட்ரக்ஸ் சாப்பிட்றனால எடுத்துக்கிறனால ரொம்ப டே டு டே லைஃப் ரொம்ப அஃபெக்ட் ஆகும், which will also lead to cancer. அவங்களோட லைஃப் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. So this is a very big awareness for all the public out there to stop using drugs. போதையின் பாதையை தடுக்க இளைஞர்கள் மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து குணசேகரன், விஜயகுமார்.